சரி, காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இப்போ ஒரு ஓமையை நம்ம தியானிக்கலாம். ஓகே, மத்தேயு பைபிள் கொண்டு வந்தாங்க எல்லாரும். மத்தேயு 25ஆம் அதிகாரம், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1 13 வசனத்தை வாசிச்சுட்டு உட்காந்த வண்ணமாகவே நீங்கள் வாசிக்கலாம். வாசிச்சுட்டு வாசிக்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். இன்னொரு பிரசங்கம் தேவையில்லை, ஆனாலும் சொல்லணும். அவர் கொஞ்சம் எடுத்து சொன்னால் தான், என்ன தான் நம்ம படித்தாலும் கேட்டாலும் அதை கொஞ்சம் எடுத்து தியானிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு புரியும். அதனால் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1-13 தான் இன்றைக்கி. அதில் ஒரு ஓமை இருக்குது, தியானம். அப்பொழுதுன்னு இருக்கும், படிக்கலாங்களா? அப்பொழுது எல்லாரும் சேர்ந்து, அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திர மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதித்திரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் விற்கிற இடத்துல போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்றார். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இப்போ படிக்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஓமை. இப்போ இதிலேருந்து நாம் தியானிக்க போகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லா ஓமையும் அதிகமாக ஆண்டவர் ஓமை சொன்னதெல்லாம் பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் அதிகமாக சொல்லியிருக்காரு. நீங்கள் நல்லா கவனித்தா மற்ற ஓமையை சொல்லியிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லலை. அதிகமாக ஆண்டவர் ஃபோக்கஸ் பண்ணது என்னது? பரலோக ராஜ்யம். இப்போ இந்த ஓமையும் பரலோக ராஜ்யம், முதல் வசனம் பாருங்கள், தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு போகிற அந்த மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட அந்த 10 கன்னிகைக்கு ஒரு ஒப்பாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஓமை, பேரபிள். இயேசு கிறிஸ்துவின் ஓமைகளில் இது ஒரு ஓமை. சரி, இப்போ நம்ம செய்திக்கு வருவோம். 10 பேரில் 5 பேர் எப்படிப்பட்டவர்கள்? புத்தி உள்ளவர்கள். 5 பேர் எப்படிப்பட்டவர்கள்? புத்தி இல்லாதவர்கள். அந்த ஓமையில் ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார். இந்த புத்தி இல்லாதவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, தங்கள் தீவெட்டிகளை கொண்டு போனாங்க. ஆனால் எண்ணெயை என்ன செய்யலை? கொண்டு போகலை. புத்தி இல்லாதவங்க. ஆனால் புத்தி உள்ளவங்க தீவெட்டிகளோடு கூட எதையும் கொண்டு போனாங்க? எண்ணெயும் கொண்டு போனாங்க. அப்புறம் ஒவ்வொரு பாயிண்ட்டை நம்ம தியானிக்கலாம். இப்போ சுருக்கமாக சொல்லிடுறேன். சரி, இப்போ மணவாளன் வர என்னது? கொஞ்சம் தாமதம் ஆகுது. தாமதம் ஆனதுனால எல்லாரும் என்ன செஞ்சாங்க? நல்ல நித்திர, தாமதித்த போது எல்லாரும் நித்திர மயக்கம் அடைந்து என்ன செஞ்சிட்டாங்க? தூங்கிட்டாங்க. நடு ராத்திரியில் இதோ மணவாளன் வருகிறாருங்கிற ஒரு சத்தத்தை கேட்டு டக்கு டக்குன்னு என்ன செய்கிறாங்க? தூங்குனா 10 பேர் எல்லாம் எழுந்திரிச்சு என்ன செய்கிறாங்க? ஆயத்தப்படுத்தி எல்லாம் செய்கிறாங்க. எல்லாரும் ஆயத்தப்படுத்துகிறாங்க, அதான் முக்கியம். ஆனால் புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்கள் நோக்கி உங்கள் எண்ணெய் அவங்க ஆயத்தப்படுத்தும் போது அந்த எண்ணெய் என்ன செஞ்சது? அப்படி எண்ணெய் இல்லாதனால அணிஞ்சிக்கிட்டே போனதுனால எண்ணெயை கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆல்ரெடி எங்கள்கிட்ட எண்ணெய் இருக்குது, இப்போ இதை கொடுத்தோம்னா எங்களுக்கும் பத்தாமல் போயிடும், உங்களுக்கும் பத்தாமல் போயிடும். அதனால் இன்னும் வரல, மணவாளன் வர்றான்னு சத்தம் தான் கேட்குது. நீங்கள் போய் கடைக்காரர்கிட்ட என்ன செய்யுங்க? நீங்கள் வாங்கிட்டோம், விற்கிற இடத்துல போய் வாங்கிட்டு வாங்க, உங்களுக்காக வாங்கிக்கணும்.
சரி இன்னும் வரலையே அப்படின்னு அவங்க வாங்க போனாங்க பாருங்க. அந்த நேரத்தில் திடீர்னு என்ன செஞ்சிட்டாரு, எங்க மணவாளன் வந்துட்டாருங்க. கதவும் என்ன செஞ்சது, அப்படின்னு அடைக்கப்பட்டது. இப்போ இந்த 5 பேர் புத்தி இல்லாதவங்க வந்து தட்டி தட்டி, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும். அப்போ பாருங்க, ஒரு வார்த்தை சொல்றாரு, உங்களை நான் அறியேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். சொல்லிட்டு தான் 13, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்க. சரி, இப்போ இதில் ஒரு முக்கியமாக ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு நான் நிறைய காரியம் சொல்லலாம், 4 சொல்லலாம், 5 சொல்லலாம். முக்கியமான ஒரு 3 காரியத்தை இந்த ஓமையில் உங்கள் மனதில் பதிய நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். இவங்க யார்? சபையில் இருந்தவங்க தான். வருகைக்கு ஆயத்தமாக இருந்தவங்க யார்? இவங்கெல்லாம் யார்? ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க, வாரந்தோறும் வர்றவங்க, 8 நாள் தேவ சமூகத்தில் இந்த பிரசங்கனால சொல்கிறேன், அவங்கள 8 நாள் தேவ சமூகத்தில் வந்தவர்கள் தான், தசம்பாகம் கொடுத்தவர்கள் தான், காணிக்கை கொடுத்தவர்கள் தான். ஏன்னா 2 பேருமே 10 பேருமே வருகைக்கு ஆயத்தமாக இருந்தவங்க தான் ஆரம்பத்தில். ஆனால் என்ன ஒன்றுன்னா, அவங்க ஒருத்தவங்க 5 பேர் 2 குரூப்பாக பிரிக்கும்போது 5 பேர் புத்தி உள்ளவங்களாக இருந்தாங்க, இன்னொரு 5 பேர் என்னது புத்தி இல்லாதவங்களாக இருந்தாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, அதிலே போட்டிருக்கு 3வது வசனம், புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கொண்டு போகல. இதாங்க அவங்க புத்தி இல்லாத காரணம். வருகைக்கு போகணுன்னு ஆயத்தம், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், எல்லாம் ஓகே. சபையில் இருந்தவங்க தான், விசுவாசி தான், எல்லாம் ஓகே, நல்ல காரியம் எவ்வளோ இருக்குது. குடும்ப ஜெபம் பண்ணாங்க, தனி ஜெபம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இப்போ கடைசி டைம் ஆண்டோடைய வருகை, அதுக்கு தான் அந்த ஓமை. அப்போ வருகையில் எடுத்துக்கொள்ள போகணும்னா அவங்க 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 தீவெட்டிகளோடு கூட என்ன கொண்டு போகணும்? எண்ணெயை கொண்டு போகணும். ஆனால் புத்தி உள்ளவர்கள் பாருங்கள், தீவெட்டிகளோடு கூட என்ன செஞ்சாங்க? எண்ணெய் கொண்டு போனாங்க. இதாங்க வித்தியாசம். இப்போ முதல் குறிப்பில் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவருடைய வருகை எப்போ நாள் இருக்கலாம் பிரதர். காலையில் இருக்கலாம், மாலையில் இருக்கலாம், சேவல் கூவுற நேரத்தில் இருக்கலாம். அந்த நேரம் பிதா ஒருத்தருக்கு தான் தெரியும்னு பைபிளில் போட்டிருக்கு, குமாரனுக்கு கூட தெரியாதான் பாருங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற பரிசுத்தவான்கள் இந்த தேதியில் இயேசு வர்றார், இன்னைக்கு வர்றாரு, இந்த மாதத்தில் வர்றாருன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? டேட்டெல்லாம் அறிவிக்கிறாங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் இவங்களாம் யார் சொல்லுங்க? இயேசு வந்தாரா, இதோ இயேசு அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார் சொன்னால் என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. பிதா ஒருவரை தவிர குமாரனு கூட, தேவதூதர்களுக்கு கூட தெரியாது. ஆனால் நினையாத நாளிகையில் என்ன செய்வார்? வருவார். அப்போ எப்பொழுதும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். எப்பொழுதும் என்ன இருக்கணும்? அந்த முதல் குறிப்பில் ஆயத்தம் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். எப்பொழுதும் என்னவாக இருக்கணும்? ஐ எம் ரெடி. பாருங்கள் பிரதர் சிஸ்டர், நம்ம எதுக்கோ ஆயத்தமாகறோம். திருமணத்துக்கு ஆயத்தமாகறோம், மற்ற அதெல்லாம் உண்மை தான். ஆயத்தம் இருந்தால் தான் நல்ல திருமணம் நேர்த்தியாக சிறப்பாக நடக்கும். பல காரியத்திற்கு நம்ம குடும்ப காரியம், வீடு கட்ட, மற்ற இடம் வாங்க, இவ்வளோ காரியத்திற்கு நம்ம ஆயத்தமாகறோம். ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். இந்த 8 நாளுக்கு ஒரு ஆயத்தம் இருந்ததுனால தான் இந்த 8 நாள் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. ரைட்டுங்களா? இந்த 8 பேருக்கும் நான் அந்த தலைப்பை கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் இந்தந்த காரியங்களை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா கிராஸ் ஆகிடக்கூடாது. நான் கொடுத்த செய்தி சாம் கொடுத்துடக்கூடாது, சாம் கொடுத்த செய்தி பால்ராஜ் கொடுத்துடக்கூடாது, பால்ராஜ் பாஸ்டர் கொடுத்த செய்தி அருள் பாஸ்டர் கொடுத்துடக்கூடாது, அருள் பாஸ்டர் கொடுத்த செய்தி கிறிஸ்துதாஸ் கொடுத்துடக்கூடாது, கிறிஸ்துதாஸ் கொடுத்த செய்தி வேதமுத்து பாஸ்டர் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது, வேதமுத்து பாஸ்டர் கொடுத்த செய்தி பாஸ்டர்மா கொடுத்துடக்கூடாது. ஸோ இந்த 8 நாளுக்கும் என்ன தேவை? ஒரு ஆயத்தம் தேவை. அப்போ 8 பேரும் இந்த என்னோட 7 பேர், ஆமாம். அப்போ எல்லாரும் ஆயத்தமாகி தான் ப்ரெசன்டேஷன் பண்ணாங்க. சும்மா பிரசங்கம் பண்ண முடியாது. ஒரு ஆயத்தம் இல்லைன்னா பிரசங்கத்தை என்ன செய்ய முடியாது? சொதைப்பிடுவோன்னு சொல்லுவாங்க. பிரசங்கத்தை என்ன சொல்லுவாங்க? போட்டு சொதைப்பிடுவாங்க. கேட்குற உங்களுக்கே தெரியும், பாஸ்டர் சரியா இன்றைக்கி என்ன பண்ணல,
ஆயத்தா ஆகலை அப்படின்னு இத்தனை வருஷம் விசுவாசி நீங்கள் பிரசங்கத்தை கேட்கும்போதே என்ன செஞ்சிருவீங்க, கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போ பிரசங்கத்தை உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ண உங்களுக்கு கொடுக்க கூட எங்களுக்கு ஒரு ஆயத்தம் தேவை, ஜெபம். இதில் இந்த ஊமையில் எத்தனை காரியம் இருந்தாலும் பாருங்கள், நீங்கள் நான் 3 காரியத்தை தான் ஞாபகப்படுத்த போகிறேன். அப்படி ஒவ்வொருத்தரும் மிக நேர்த்தியாக சிறப்பாக செய்தார்கள். பாஸ்டர் பால்ராஜிலேருந்து, பாஸ்டர் அருளிலிருந்து, பாஸ்டர் கிறிஸ்தாஸ்லேருந்து, பாஸ்டர் வேதமுத்திலேருந்து, பாஸ்டர் அம்மாலேருந்து, பாஸ்டர் சாமிலேருந்து ஒவ்வொருத்தரும் அந்த கொடுத்த அந்த உதாரணம், அந்த ஊமையின் மூலம் அதில் சொல்ல வேண்டிய கருத்தை வலியுறுத்தினாங்க. அதை தான் நாளைக்கு நீங்கள் சாட்சியாக சொல்ல போகிறீங்க, உங்களை தொட்ட காரியத்தை. என் அன்பு தேவ பிள்ளைகள், நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, எல்லாத்துக்கும் ஆயத்தம் தேவை. இப்போ 5 பேர் ஆயத்தமாக இருந்தாங்க, அதான் முதல் குறிப்பு. தீவெட்டியும் கொண்டு போனாங்க. என்னதான் ஆயத்தம் அது எரியணும். அந்த மணவாளனை எதிர்கொண்டு போக இஸ்ரவேலில் கல்யாணம்லாம் சாயந்தரத்தில் தான் நடக்கும். அவங்க அந்த கன்னிகைகள்லாம் விளக்க எடுத்து தான், இன்றைக்கி இருக்க டியூப் லைட்லாம் கிடையாது. இஸ்ரவேல் கல்யாணத்தெல்லாம், அந்த யூதர் கல்யாணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தீவெட்டிகளை பிடிச்சி தான் மணவாளனை எதிர்கொண்டு என்ன செய்வாங்க, போவாங்க. ரைட்டுங்களா? அதனால தான் என்னமோ நினைக்கிறேன், இந்த யாக்கோப்பு கல்யாணம் இருட்டில் கல்யாணம் நடந்துச்சோன்னு தெரில. யாக்கோப்பு யாரை விரும்பினார்? ராகேலை விரும்பினார். ஒருவேளை விளக்கு இருந்துருச்சுன்னா லேயாளுடைய முகம் என்ன செஞ்சுருக்கோம், ஒருவேளை தெரிஞ்சிருக்கணும். முக்காடை நீக்குனா தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை முக்காடு போட்டிருப்பாங்களா, படுதா மாதிரி முஸ்லீம் மாரி. உண்மையாக நம்பி ராகேல்னு தான் கல்யாணம் பண்ணார். யார்? யாக்கோப்பு, ஜேக்கப்பு. பார்த்தீங்கன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா முக்காடை நீக்கி விட்டு பார்த்தா பயங்கர பேரதிர்ச்சி. கல்யாணத்திலேயே பேரதிர்ச்சி ஆனவர் யார்? யாக்கோப்பு தான். இந்த இருட்டில் நடந்ததோ இல்லை முக்காடு போட்டு நடந்துச்சோ, ஒருவேளை இதுமாரி வெளிச்சத்தில் எதிர்கொண்டு போய் வந்திருந்தால் மணவாளுடைய முகம் என்ன செஞ்சுருக்கும், மணவாட்டி முகம்லாம் தெரிஞ்சிருக்கும். சரி, அது போகட்டும். அப்போ அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த எதிர்கொண்டு போகிறதுக்கு அந்த வெளிச்சம், தீவெட்டி, அது ரொம்ப முக்கியம். அதை தீவெட்டி எறிவதற்கு என்ன தேவை? என்ன ஆயத்தம் தேவை? அந்த ஆயத்தம் தான் ரொம்ப முக்கியமானது. அப்போ எந்த காரியத்திற்கும் ஒரு ஆயத்தம் தேவை. இப்போ இந்த சேரை நம்ம போடுறா இருந்தாலும் காலையில் வந்து இதை மறுபடியும் நான் கூட்டிகிட்டு இந்த சேரெல்லாம் என்ன செஞ்சேன், ஏன்னா தூசி அங்கங்கே இருந்துச்சு. டெய்லி கூட்டினாலும் ஒரு இருந்துச்சு. காலையில் வந்து அதில் இன்றைக்கி இப்போ கையை தட்டி தான் ஆகணும். என்ன கையை தட்டி ஆகணும்னா, இன்றைக்கி பவர் கட்டுன்னு என்ன செஞ்சாங்க, பேப்பரில் வந்துருந்துச்சு. அப்படி தான் இருந்தோம், நாங்களும் இருந்தோம். ஆயிட்டோம். ஏன்னா வந்து நான் டேங்கில் மோட்டரை போட்டுட்டேன், தண்ணிலாம் தேவை, பாத்ரூம் போனால், ரெஸ்ட் ரூம் போனால் தண்ணி தேவைன்னு சொல்லி. ஆனால் என்னன்னா, ஆண்டவர் இன்றைக்கி நல்லா பவரை கொடுத்துருக்கிறார். நல்லா கரங்களை தட்டுங்க. ஸோ எல்லாத்துக்கும் நமக்கு என்ன தேவைன்னா ஒரு ப்ரிப்பரேஷன். அதான் முதல் குறிப்பு. இந்த ஆயத்தம். ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னா அந்த பிள்ளைகள் அதுக்காக ப்ரிப்ரேஷன் பண்ணால் தான் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமும் கத்தரால் வரும். சிஸ்டர், நீங்கள் சமைக்கிறது கூட சகோதரிமார்கள், நீங்கள் அந்த ஆயத்தம் பண்ணினா தான் அதற்கான ப்ரிப்பரேஷன். இன்றைக்கி என்ன மெனு, இன்றைக்கி என்ன அப்படின்னு அந்த ஆயத்தம் பண்ணால் தான், சாம்பாரா, இன்றைக்கி ரசமா, கறி குழம்பா, மீன் குழம்பா, இப்படின்னு அது ஒரு ஆயத்த காரியம்தான். எந்த காரியத்துக்குமே என்ன இருக்குது, ஒரு முக்கியமாக இருக்கிறது. ரைட்டுங்களா? அப்படி நிறையா சொல்லலாம். இப்போ இந்த பகுதிக்கு விஷயத்துக்கு வருவோம். இவங்க ஏன் புத்தி இல்லாதவங்கன்னா, தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனாங்க, எண்ணெயை கொண்டு போகல, ஆயத்தம் இல்லை. அதான் முதல் குறிப்பு. அப்போ இது வருகையை குறித்து தான் போட்டிருக்கு. அப்போ நான் வருகையை சம்மந்தப்படுத்தி பேசுகிறேன். ஆண்டவருடைய வருகைக்கு எப்போவும் நீங்களும் நானும் என்னவாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கும். அதான் ரொம்ப முக்கியம். என்னங்க ஆயத்தம்? ரட்சிக்கப்படணும். இதாங்க ஆயத்தம். ஆயத்தம்னா சொல்லணும்ல, நான் சும்மா ஆயத்தம்னா ரட்சிக்கப்பட்டவங்களை எடுத்துக்கொள்ளத்தான் இயேசு மணவாட்டி. ரட்சிக்கப்பட்டவங்க தான் சபையில் மணவாட்டி, அவர் மணவாளன். அவங்களை எடுத்துக்கொள்ளத்தான் இயேசு என்ன செய்ய போகிறாரு, வர போகிறார். அப்போ ரட்சிப்புங்கிறது ஒரு ஆயத்தம். அது மட்டுமல்ல, 2வது ஞானஸ்தானம். ரட்சிக்கப்பட்டால் போதாது, பரலோகம் போவதற்கு என்ன செய்யணும், ஞானஸ்தானம் எடுக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம், அது ஒரு ஆயத்தம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு. ரைட்டுங்களா? 2வது. 3வது, தூய ஆவியானவருடைய அபிஷேகத்தை என்ன செய்யணும், ஆற்றலை, சக்தியை, வரங்களை, ஆவியானவரோடு கூட நல்ல உறவு இருக்கும்போது தான் நம்ம வருகையில் என்ன செய்ய முடியும், இதெல்லாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். 3வது ஆயத்தம். 4வது ஆயத்தம், அந்த முதல் குறிப்பில் தான் பேசுகிறேன்.
4வது ஒரு ஆயத்தம் என்னன்னா, வாரந்தோறும் என்ன செய்யணும்? திருச்சபைக்கு வரணும். இது ஒரு ஆயத்தம். சபையை எடுத்துக்கொள்ளத்தான் வரப்போற. அப்போ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரணும். இது மாதிரி இப்போ 8 நாள் இது விசேஷ கூட்டம். இப்போ இதை விட்டா நம்ம டிசம்பரில் தான் இதேமாரி 8 நாள், லெந்து நாட்கள் ஒரு 8 நாள் வச்சுருந்தோம். கல்வாரி பாட குறித்து உயிர்த்தெழுத வரைக்கும் அந்த 8 செய்தி தியானித்தோம். இப்போ இயேசு கிறிஸ்து உவமைகளை குறித்து நம்ம தொடர் செய்தியை தியானிக்கிறோம். ஆனால் இதில் என்னன்னு சொன்னால் பியூட்டிஃபுல் என்னன்னா, அந்த அந்த டிசம்பருக்கே ஆண்டவர் என்ன தலைப்பு தியானிக்கணும் ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆவியானவர் ஒரு அல்லையா சொல்லாமா? அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ டிசம்பருக்கே தலைப்பை கொடுத்துட்டார். அப்போ அந்த தலைப்பில் 8 நாள் அதே 8 தலைப்பில், ஆனால் ஒரு தலைப்பு தான். இப்போ எப்படி இயேசு கிறிஸ்து உவமைகள் வேறு வேறு உவமையை கேட்குற மாதிரி பொதுவான ஒரு தலைப்பை வச்சு ஒரு 8 செய்தியை தேவ சமூகத்தில் 8 நாட்கள் அப்போ டிசம்பரில் கேட்க போகிறீங்க. அப்போ இதெல்லாம் நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வர்றது அது ஒரு ஆயத்தம். ரட்சிக்கப்படுறது, ஞானஸ்தானம் பெறுறது, அபிஷேகம், ஆவியானவரோடு போகிறது, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றது, இதெல்லாம் நீங்கள் வருகைக்கு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வருகைக்கு ஆயத்தமாக இருக்கீங்க. அடுத்து முக்கியமானது 5வது என்ன தெரியுங்களா? இந்த 4 காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இடங்களை என்ன செய்யணும்? சாட்சியாக வாழணும். சாட்சியாய் வாழ்ந்தோம்னா நம்ம வருகையில் என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்ளப்படும். நம்ம தான் புத்தி உள்ளவர்கள். இப்படி தான் நம்ம ஆயத்தமாகணும். அங்கே உதாரணத்துக்கு எண்ணெயை தீவெட்டிலாம் ரிச்சிப்புக்கு அடையாளமாக இருக்குது. எண்ணெய் அபிஷேகத்துக்கு அடையாளமாக இருக்குது. ஆவிக்குரிய அர்த்தத்தில் எண்ணெய். அப்போ இப்படி தான் நம்ம ஆயத்தமாகணும். இந்த ஆயத்தம் இருந்துச்சுன்னா டோன்ட் கேர், நம்ம எப்போ ஆண்டவர் வருகை வந்தாலும். ஏன்னு தெரியுங்களா? இன்னும் சொல்லிட்டு 2வது குறிப்பு போகிறேன். 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஒருத்தர் கைவிடப்படும். என்னங்க ஆண்டவர் பேசியாலிட்டியை பார்க்குறாரா? பாரபட்சம் பார்க்குறாரா? அப்போ என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் என்னவா இருந்தார்? ஆயத்தமாக இருந்தார். புரியுதுங்களா? 2 பேர் என்ன செய்வாங்க? சகோதரிமார்கள். பசுகிஸ்தா சொன்னார்ல, மாமியார் மருமகளாக இருக்கலாம், அக்கா தங்கச்சியாக இருக்கலாம். ஒருத்தர் மாவு ஆட்டுறது, ஒருத்தர் என்னது இப்போ தான் டுர்ரு டர்ரு டுர்ரு எல்லாம் கிரைண்டரு. அப்போல்லாம் என்னது கையை ஆட்டணும். எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும் மாவு ஆட்டுவாங்க. எங்களுக்கெல்லாம் இட்லியை பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்கும். பக்கத்தில் சொல்லுங்கள். இப்போ இட்லி டெய்லி சாப்பிட்டு போர் அடித்து போகுது. இட்லி தோசை. கிறிஸ்மஸுக்கு இட்லி சுடுவாங்க. அடுத்து தேவமாதா மோட்சத்துக்கு போனேன். நான் ரோமன் கத்தோலிக்கு. தேவமாதா எப்போ கண்டுபிடிச்சாங்க தெரியல மோட்சத்துக்கு போன நாள். சரி போகட்டும், அவங்க போயிருப்பாங்க. நல்ல அம்மா, சகோதரி, நல்ல சகோதரி, உண்மைதான். அவங்க நிச்சயம் பரலோகத்தில் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். மரியா அப்போ மோட்சத்துக்கு போன நாள்னு கொண்டாடுறாங்க. சரி, அப்புறம் இப்படி வருஷத்துக்கு 2-3 நாள் தான் கீழே அப்படியே உரல் அப்படியே பதிச்சு இருக்கும். அப்போ எங்கள் அம்மா ஆட்டுவாங்க, எங்கள் அப்பா தள்ளி விடுவார். அப்புறம் எங்கள் அப்பா ஆட்டுவார், எங்கள் அம்மா என்ன செய்வாங்க? தள்ளிவிடுவாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அது மாதிரி எந்திரம் 2 பேர் அங்கே அரைக்கும் போது ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தர் கைவிடப்படுவார்னா அந்த ஒருத்தர் என்னவா இருந்திருக்காங்க? ஆயத்தமாக இருந்திருக்காங்க. ஆயத்தங்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் எடுத்து பேசுகிறேன் முதல் குறிப்பில். புரியுதுங்களா? சரி, அடுத்து இப்போ ஃபஸ்ட்டு வயலில், அப்புறம் அடுத்து எந்திரம், அப்புறம் 2 பேர் என்ன செய்வாங்க? படுத்திருப்பாங்க, தூங்குவாங்க. அப்போ மேக்சிமம் ஆக்சுவலாக அது பார்க்கும்போது கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லை தாய் மகளாக இருக்கலாம், எப்படியோ 2 பேர் பெட்டில் படுத்திருக்காங்க. ஓகே. அப்போ கணவன் ஆயத்தமாக இருந்தால் கணவன் என்ன செய்வார்? ஆண்டவர் எடுத்துக்குவார். மனைவி ஆயத்தமாக இருந்தால் எடுத்துக்கொள்வார். அப்போ இன்னொருத்தரை கைவிட வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல, அந்த ஆயத்தம் தான் ரொம்ப முக்கியம். அதை தான் ரொம்ப கவனிக்கணும். அப்போ ஆயத்தமாக இருந்தவர்களை கர்த்தருடைய வருகையில் என்ன செய்வார்? கொள்ளுவார். எப்படி ஆயத்தமாவதான் நான் இப்போ சொல்லிட்டேன். ரட்சிக்கணும், ஞானஸ்தானம் பெறணும், அபிஷேகம் பெறணும், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரணும், இருக்கிற இடங்கள் என்ன செய்யணும்? சாட்சியாக இருக்கணும். இந்த அப்புறம் டெய்லி வேதம்லாம் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் ஆயத்தம்தான். இதெல்லாம் டெய்லி செய்யணும், வேதம் வாசிக்கணும், ஜெபம். இதெல்லாம் செஞ்சோம்னா நிச்சயம் நீங்களும் நானும் கவலைப்படவே தேவையில்லை. எப்போ வந்தாலும், எத்தனை வருஷம் கழித்து வந்தாலும், இல்லை இப்போ இந்த செய்தி முடிகிறதுக்குள்ளே வந்தாலும், அப்பாடா இப்போவே வந்துட்டா பிரச்சனையே இல்லை. எப்போ வந்தாலும் நமக்கு கவலையே இல்லை.
ஜான் வெஸ்லி சொன்னார், ஆண்டோடைய வருகை வரும்னா நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னார். அவர் சொல்கிறாரு, கிராஜுவலாக சொல்கிறார். காலையில் எழுந்திருப்பேன், ஜெபம் பண்ணுவேன், வாக்கிங் போவேன், புல் செதுக்குவேன், சுவிசேஷம் சொல்லுவேன், அன்றன்றைக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன செய்வேன், கரெக்டாக நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எப்போ ஆண்டவர் வருகை வந்தாலும் நிச்சயம் நான் என்ன செய்வேன், வருகையில் எடுத்து கொள்ளப்படுவேன். ஆனால் இன்னும் இயேசு வரல. ஜான் வெஸ்லி காலம் எப்போ, இப்போ நம்ம காலம். ஆனால் இப்போ ஆண்டவருடைய வருகை மிக 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 சமீபம். ஏன்னா உலகத்துக்கான எல்லா அடையாளங்களும் நடந்து கொண்டிருக்கும் போது இனி ஒரு தலைமுறை எழும்புமாங்கிற மாதிரி ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இதுதான் இந்த ஓமையில் கற்றுக்கொள்ளுகிற காரியம். அப்போ வரப்போகிறான்னா முதல்ல நமக்கு என்ன தேவை, ஆயத்தம் தேவை. ஆயத்தம், இது முதல் குறிப்பு. ரெண்டாவது உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன், நல்லா கவனிங்க. 5வது வசனம் வாசிங்க. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திர மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். ரெண்டாவது குறிப்பு என்னன்னா, வரப்போறாரு, கம்மிங் சூன். ஆனால் சில நேரம் என்ன ஆகும், தாமதமாகும். இப்போ நூல் இருந்துச்சுன்னா, பேப்பர் இருந்துச்சுன்னா, இப்படி என்ன மாதிரி அந்த பகுதி அங்கே தான் வரணும். 3வது குறிப்புக்கு அங்கே தான் வரணும். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இன்றைக்கி 12:30க்கே முடித்து விடுகிறேன். நம்முடைய உபவாச ஜெபம் நோட்டீஸில் போட்டது என்னது, 10 to, ஆமாம், தேவ சமூகத்தில் 8 நாட்களில் குறிப்புன்னு போட்டு சனிக்கிழமை என்ன போட்டிருக்கோம், 10 to 1ன்னு போட்டிருக்கிறோம். இன்னைக்கு 12:30க்கே நம்ம முடிச்சிடலாம். சரி, ஓகே. அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க. இப்போ நூல் வச்சிட்டிங்களா? இப்போ மணவாளன் வர தாமதித்த போதுன்னு இருக்கா? சரி, இன்றைக்கி இந்த தாமதம் ஆகும்போது விசுவாசிகளுக்கு கூட, உலக ஜனங்களுக்கு கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, சில நேரம் பேதுரெடுங்களே அப்படியே பேதுரெடுங்க. இதுதான் இன்னைக்கு என்ன இருக்கிறது நடக்குது. சரி, 2 பேதுரு 3:4. இன்னைக்கு உலகத்தார் இப்படித்தான் சொல்றாங்க. நாம தாமதம் ஆகும்போது இப்படி சொல்லக்கூடாதுங்கிறத 2வது குறிப்பு. அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு, வாசிங்க சார். சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்குதே என்று சொல்லுவார்கள். சிஸ்டர் 8-9 படிங்க, அதுதான் முக்கியமான வசனம். பிரியமான கிரேஸ் ஐபிஎஸ் சபை விசுவாசிகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, மிகவும் பிரியமானவர்களே, கவனிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஒரு நாள் எப்படி 1000 வருஷம். ஒரு உதாரணத்துக்கு 1000 வருஷம் போலவும், 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதுங்கிற இந்த ஒரு காரியத்தை கிரேஸ் ஐபிஎஸ் சபையாரே நீங்க அறியாதிருக்க வேண்டாம். ஏன் தாமதம் தெரியுங்களா? தாமதிக்கிறார் என்று சிலர் என்றாங்க. ஆண்டவர் தாமதிக்கிறார், உண்மைதான். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி ஆண்டவருடைய வருகை அது ஒரு வாக்குத்தத்தம், சீக்கிரம் வரப்போறங்கிறது. அப்ப கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாக இராமல், இந்த காரியத்துக்காக தாங்க, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அப்ப 2வது குறிப்பு, ஏன் தாமதிக்கிறாருன்னா, அவங்க தூங்கிட்டாங்க, அது இருக்கட்டும். ஆனால் தாமதிக்கிறாருன்னா ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. சபையில் இருக்கிற ஒருவரும் வருகையில் கைவிடப்படக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருடைய வருகை டக்குன்னு வந்துட்டு போகிறது அது ஒரு பெரிய மேட்ரா இல்லை. பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தார், அது முதல் வருகை. 2வது வருகை சபையை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். அது வந்துட்டு போயிடலாம். ஆனால் இப்போ உதாரணம் 1991 நான் ரட்சிக்கப்பட்டேன். 90 வந்திருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன்?
சொல்லுங்க, கைவிடப்பட்டிருப்பேன். இப்போ புரியுதுங்களா? பிரதர், நீங்க எந்த வருஷம் ரட்சித்தீங்க? அதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி வந்திருந்தா நீங்களும் நான் என்ன செஞ்சிருக்கணும்? கைவிடப்பட்டிருக்கும். கைவிடப்பட்டிருக்கும். அடுத்து சபைக்கு வந்தும் இன்னும் சில ஆயத்த காரியங்கள், இன்னும் சில வருகைக்கு நம்ம ஆயத்தமாகிற காரியம் இருக்கிறது. அந்த எடுத்துக்கொள்ளப்படுற அளவுக்கு நமக்கு இன்னும் சில குணாதிசயங்கள் தேவையா இருக்கிறது. அதனால தான் அவருடைய வருகை தாமதம். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. வந்துடலாம். சபையில் எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க? எத்தனை ஊழியக்காரர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க? பொது ஜனங்கள் விடுங்க, அவங்க கர்த்தரை அறியாதவங்க, இயேசு அறியாதவங்க, தெரியாதவங்க. இயேசு வருகிறாருன்னா எப்போ வர்றாரு, எந்த ட்ரெயினில் வர்றாரு, இப்பெல்லாம் கிண்டு அடிக்கிற ஆட்கள், அவங்கள விட்டுருங்க. ஆனால் நிச்சயம் இயேசு வருவது 100க்கு 100 உண்மை. 2வது குறிப்பில் நான் தாமதம், ஏன் தாமதம்னு சொன்ன பார்த்தீங்களா? அந்த குறிப்பில் நம்ம மனம் திரும்பணும். இன்னும் சொல்லப்போனால் சபை ஆயத்தமாகும். எங்கள் சபையே ஆயத்தமாகலை. அதோடு கூட இன்னும் பொது ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். அவர் தாமதம் பண்ண இன்னும் சிலர் ஆங்காங்க ரட்சிக்கப்பட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வழியில் கைப்பருதி மூலம், சுவிசேஷம் ஊழியத்தின் மூலம், யாரோ ஒருத்தர் மூலம், இனஜன பந்துகள் ஆங்காங்க என்ன செய்கிறாங்க பாருங்க. கோடிக்கணக்கான ஜனங்க இந்தியாவில் இருக்காங்க. இந்தியாவில் ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேருங்க? எத்தனை சதவீதம்? இன்னும் இத்தனை சதவீதம் ரட்சிக்கப்படும். அதுக்காகத்தான் ஆண்டவருடைய வருகை தாமதமாகிறது. முதல் குறிப்பில் உலக ரட்சகர்னு ஜெபம் பண்ண பார்த்தீங்களா? அப்போ உலகத்தில் 800 கோடிக்கு மேலே இருக்கிறாங்க. இந்தியாவில் 110 கோடிக்கு மேலே. அதெல்லாம் பழைய கணக்கு, இப்போல்லாம் கூட வந்துருச்சு. அவ்வளோ பேர் இருக்காங்க. திருச்சியில் 40 லட்சம் பேர் இருக்காங்க. அப்போ ஒருவர் ஆண்டவருடைய உள்ளத்தை பாருங்க. ஆனால் ஒரு நாள் வரும், 10வது வசனம் இதிலே பாருங்க. கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அங்கிட்டு போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமி அதில் உள்ள கிரியைகளும் அழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இது இன்னும் நடக்கலை. ஒரு நாள் வரும் இரவில், அப்படியே மடன்னு வானம் என்ன செய்யறோம்? இப்போ படிக்கிறோம், இப்போ பிரசங்கத்தை கேட்குறீங்க, குறிப்பு எடுக்கிறீங்க, 10 கன்னிகை இந்த ஓமையை கேட்குறீங்க. அதுக்கு ஒத்த வசனம் 2வது குறிப்பில் தாமதத்தை குறித்து காரணம். தாமதிச்சுட்டு இருந்தாலும் ஒரு நாள் நிச்சயம் நடக்கும். இது 10வது வசனம் நடக்கும். கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் திருடன் சொல்கிறார். அவர் திருடன் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு திருடன் சொல்கிறவன் ஃபோன் பண்ணிட்டு, ஹலோ, உங்கள் வீட்டில் 10 பவுன் நகை இருக்குதா, இன்னைக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டா வருவார் திருடன்? திருடன் வர்ற விதம் என்ன விதம்? அது ஒரு உதாரணத்துக்கு தான் போட்டிருக்கு. திருடன் வர்ற விதமா. அப்போ என்ன நேரத்தில் வருவார்னு ஆண்டவர் என்ன செய்யாது, தெரியாது. அப்போ இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியா நம்ம எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி இன்னும் உள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். 12 பாருங்க. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து என்ன செய்யும்? அழிந்து பூதங்கள் என்ன செய்யும்? எல்லாம் உருகி போகும். 13 பாருங்க. அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாக இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும். இந்த பூமியெல்லாம் அழிஞ்சு போயிடும், புதிய வானம் புதிய பூமி உண்டாகுன்னு சொல்லிட்டு 14 ரொம்ப முக்கியம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளணும்னா கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். அந்த 5 பேர் ஜாக்கிரதையாக இருந்தாங்க, கவனமாக இருந்தாங்க, வெளிப்பாக இருந்தாங்க. ஆனால் இன்னொரு 5 பேர் புத்தி இல்லாதவங்க, கவனம் இல்லை, ஜாக்கிரதை இல்லை, தாமதம். ஆண்டவர் ஆனார். அந்த தாமதத்தினுடைய நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ 3வது குறிப்பை மறுபடியும் வாங்க தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். மறுபடியும் மற்ற 25க்கு வாங்க. சரி, இப்போ மணவாளன் வர தாமதித்த போது, சரி இப்போ 6 படிங்க. ஒருத்தர் பார்த்தீங்களா, ஆண்டவர் எப்போ வர்றாருன்னு தெரியாது. நடுராத்திரியிலோ காலையிலோ மாலையிலோ எப்போ வர்றாருன்னு தெரியும். இவங்களாம் தூங்கிட்டாங்க. அப்போ ஆவிக்குரிய தூக்கம் இருக்கக்கூடாது. உலகப்பிரகாரமாக நம்ம தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த தூக்கத்தில் அதையும் நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். ஆவிக்குரிய தூக்கம், அந்த ஜாக்கிரதை, ஒரு கவனக்குறைவு, அது இருக்கக்கூடாது. சரி வாசிங்கம்மா. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார்,
அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம். சத்தம். இப்போ 3வது குறிப்புக்கு போகிறேன். என்ன பண்ணுறது? எல்லாமே இங்கே இல்லையே. ஒத்த குறிப்புக்கு இன்னொன்று தான் திருப்பணும். இப்படி நூலை வச்சுக்கிட்டு பேப்பரை வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் திருப்புங்க. 1 தெசலோனிக்கேயர். இந்த சத்தத்தை தான் நம்ம கேட்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம். அப்போ அங்கே மணவாளம் வருகிற சத்தங்கிற மாதிரி இப்போ வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். அப்போ 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம். ஓகே, 15, 16 இன்னைக்கு படிக்காதவங்க ஒருத்தர் படிங்க. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. பாருங்க, அன்னைக்கு அந்த ஓமையில் மணவாளன் வருகிறாருங்கிற சத்தம் கேட்டுச்சு. இன்னைக்கு கிரேஸ் ஐபிஎஸ் சபையாரே உலகம் எங்க இருக்கிற சபையாருக்கு இந்த சத்தம் கேட்கும். 16 ஏனெனில் பிரதர் வாசிங்க. முதல் சத்தம் ஆரவார சத்தம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்ப கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு, 2வது பிரதான தூதனுடைய சத்தத்தோடு, 3வது தேவ எக்காலத்தோடு. சரிங்களா? முதல்ல அந்த சத்தம் கேட்டு அப்புறம் வானத்திலிருந்து என்ன செய்வார்? இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றும். இந்த 3 சத்தம் உலகத்தாரு கேட்காது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு, ஞானஸ்தானம் பெற்ற நமக்கு, அபிஷேகம் பெற்ற நமக்கு தான் 16வது வசனம் ஆரவார சத்தம். பிரதான தூதனுடைய சத்தம், தேவ எக்காலம். இந்த 3 வித சத்தம் உங்க காதுல கேட்கும். ஏன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஞானஸ்தானம் பெற்றிருக்கீங்க, அபிஷேகம் பெற்றிருக்கீங்க, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர்றீங்க, இருக்கிற இடங்களில் சாட்சியா இருக்கிறீங்க, வேதத்தை படிக்கிறீங்க, பைபிள் படிக்கிறீங்க, ஜெபம் பண்றீங்க. இந்த 8 நாள் தேவ சமூகத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு கலந்து கொள்றீங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்ப நிச்சயம் உங்க காதுல, என் காதுல என்ன கேட்கும்? சத்தம் கேட்கும். சத்தம் கேட்கும். சத்தம் கேட்கும். இப்போ மறுபடியும் அங்கே வாங்க, மத்தேயு 25க்கு. இதோ மணவாளன் வருகிறார், புறப்படுங்கள், சத்தம் உண்டாயிற்று. 7வது வசனம் சீக்கிரம். அப்பொழுது அந்த கன்னிகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே. பிரதர், உங்கள் தீவெட்டி எப்பொழுது எரியணும், அது அணையக்கூடாது. யோவான் சானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். எப்பொழுதும் ஆண்டவருக்காக நீங்கள் எரியணும், எரியணும். உங்கள் தீவெட்டி ரட்சிப்பு, ரட்சிப்பு, அபிஷேகம், அது குறையக்கூடாது. அதான் அதனுடைய அர்த்தம். இந்த உடன்படிக்கை விட்டு விலகக்கூடாது, தேவாலயத்தை விட்டு விலகக்கூடாது, அது அணைஞ்சி போயிடக்கூடாது. அப்போ என்ன இருந்துருச்சுன்னா, அவங்களும் ஆரம்பத்திலே எண்ணெயை கொண்டு வந்திருந்தாங்கன்னா டக்குன்னு அவங்க மாரியே செஞ்சுருப்பாங்க. அப்போ இவங்க கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் இல்லை. அப்போ இவங்களுக்கும் பத்தாமல் இவங்களுக்கும் பத்தாமல், அப்போ இவங்களும் வருகையில் கைவிடப்பட்டு இவங்களும் வருகையில் கைவிடப்பட்டு, பழமொழி சொல்லுவாங்களே, ஒன்னால் நான் கட்டேன் என்னால் நீ கட்டன்னு சொல்லி போயிடக்கூடாது என்பதற்காக ஒரு நல்ல ஐடியா சொல்கிறாங்க. போய் நீங்கள் விற்கிற இடத்துல என்ன செய்யுங்க, வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி. சரிங்களா? சரி, ஓகே. 10வது வசனம் வாசிப்போம். நான் செய்தியை முடிக்க போகிறேன் 3வது குறிப்போட. அப்படியே அவர்கள் வாங்க போன போது பார்த்தீங்களா, மணவாளன் வந்து விட்டார். வாசிங்க சார். அதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் முதல் குறிப்பு ஆயத்தம்னு சொன்னேன். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட எங்கே போனாங்க?
அந்த கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு டூ லேட்டா வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கும் திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு மணவாளன் அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகையில் நம்ம கைவிடப்படவே கூடாது. இதை தான் இதில் வலியுறுத்துறேன். இவ்வளவு ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் வந்து சபைக்கு வந்து தசமாக கொடுத்து காணிக்க கொடுத்து பணிவிடை செய்து இத்தனை உபதேசங்களை கேட்டு இத்தனை வருஷம் வந்து நம்ம கைவிடப்பட்டோம்னா நம்மளை போல ஏமாளி யாருமே இல்லை. நம்ம கைவிடப்படவே கூடாது. ஆனால் இவங்க ஆயத்தம் இல்லாமல் அந்த காரியங்கள்லாம் செய்யாமல் இருந்ததுனால கைவிடப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் எவ்வளவு தூரம் ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? திறக்குன்னு சொன்னாலும் ஏன்னா ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். இப்போ பாருங்கள், இந்த உதாரணம் ஒன்று சொல்லி நான் 12:30 சரியாக முடிக்க விரும்புகிறேன். நோவா காலத்தில் அவர் பாருங்கள் பிரசங்கம் பண்ணினார். கர்த்தர் தான் சொன்னார், மழை வரப்போகுது, மழையெல்லாம் பார்க்கல, மழை வரப்போகுது, உலகம் அழிய போகுது ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினார். அதை அவருடைய 3 மகன்கள் சேம், காம், யாப்பேத், 3 மருமகள், ஒய்ஃபு, 8 பேர். ஓகே, அவங்களாவது வந்தாங்க 8 பேர். ஆனால் மிச்சம் ஒருத்தர் கூட அந்த வார்த்தையை கேட்கவே இல்லை. அல்லல் தட்டினாங்க. எப்படி மழை பெய்யும்? இந்த நோவாவுக்கு என்னமோ ஆயிடுச்சு, கூலிலாம் கொடுக்குறாரு, கார்பெண்டர்லாம் சொல்லியிருப்பாங்க, நம்ம கூலிலாம் வாங்குகிறோம், இதெல்லாம் வாங்குகிறோம் அப்படிலாம் நினச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் சொன்ன மாதிரியே இரவும் பகலும் 40 நாள் அந்த இரவும் பகலும் மழை பெய்து அப்படியே வெள்ளம் வந்து அப்போ தான் அவங்க உணர்றாங்க. அதில் போட்டிருக்க ஒரு வசனம், வெள்ளம் வந்து வாரி கொண்டு போகிற வரைக்கும் உணர்ற. இன்றைக்கும் அப்படி தான் ஆண்டவர் வர்றார் ஆயத்தமாகன்னு சொல்லும்போது இன்னைக்கு அநேக ஜனங்கள் உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. லோத்து நாட்கள் நடந்தது எப்படி அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். நோவா காலத்தில் நடந்தது எப்படி அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலையும் நடக்கும். அப்போ நோவா காலத்திலையும் அப்படி இருந்தாங்க, லோத்து நாட்களிலும் அப்படியே இருந்தாங்க. அது 2 ஆண்டவர் வருகைக்கு கம்பேர் பண்ணுறார். இப்போ கடைசி நாள் அப்படி நடக்கும், பாவம் பெருகி போயிடும். ஆண்டோடைய கடைசி நாளில் பாவம் பெருகி போயிருங்கிறாங்க. அப்போ பாருங்கள், அந்த கதவு கர்த்தரே தாப்பா போட்டார். ஒருவேளை நோவா தாப்பா போட்டிருந்தா அவர் என்ன செஞ்சிருப்பார்? மனம் இறங்கி, மாமா மாமா நோவா தாத்தா, சித்தப்பா பெரியப்பா, வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் மனம் இறங்கி என்ன செஞ்சிருப்பார்? கதவை திறந்திருப்பார். ஆனால் கதவை பூட்டுனது யார்? ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுக்கிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். ஒருத்தரும் பேலைக்குள்ளே போக முடியல. நான் நினைக்கிறேன், வெள்ளம் வந்தோன்னே கொஞ்சம் மாடியில் ஏறியிருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் வெள்ளம் வந்தோன்னே மரத்தில் ஏறியிருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் வந்தோன்னே பெரிய மலையில் ஏறியிருப்பாங்க. ஆனால் மலைகளுக்கு மேலாக 5 முழம் உயரம், உலகம் எங்கும் அப்படியே வேர்ல்டு லெவலில் அப்படியே தண்ணீர், ஒரு ஜீவராசியும் இல்லாத அளவுக்கு அத்தனை ஜீவராசி என்ன செஞ்சது? அழிந்ததை பார்க்கிறோம். ஏன்னா ஆண்டோடைய சித்தம் இன்னும் பேலையில் நிறைய மனிதர்கள் வரணும். 8 பேர் மாத்திரம் இல்லை, நிறைய பேர் வரணுங்கிறது ஆண்டோடைய சித்தம். ஆனால் அந்த வருகை என்ன செஞ்சிட்டாங்க? அதை அள்ளல் தள்ளிட்டாங்க. இது ஒன்று. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், 6 லட்சம் புருஷர் போகிறாங்க, 6 லட்சம் பேரும் கானான் போக வேண்டும் என்பதான் ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தம். ஆனால் யோசுவா காலேப் 2 பேர் மாத்திரம் போகிறாங்க. புரியுதுங்களா? அப்போ மிச்சம் அத்தனை பேருமே வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் அத்தனை பேருமே கானான். அப்போ கானான் இன்னைக்கு பரலோக கானான், சபைதான் கானான், பரலோகம் கானான் ஆவிக்குரிய அர்த்தத்தில். அப்போ பரலோகமைய கானானுக்கு சபையில் இருக்கிற அத்தனை பேரும் வர வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தம். இந்த 5 பேரில் இன்னொரு அந்த 5 பேர் ஃபஸ்ட்டு வந்தாங்க பார்த்தீங்க, எல்லாம் வந்து தாமதிக்கிறாங்க, எல்லாம் 10 பேர் வர்றங்கிறது ஆண்டவருடைய சித்தம். ஆனால் இந்த 5 பேர் ரிஜெக்ட் ஆனது காரணம் ஆண்டவர் கிடையாது, மணவாளன் கிடையாது, அவங்க தவறு தான், அவங்க காரணம்தான். அப்போ வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படாத காரணம் ஆண்டவர்
கிடையாது. பாருங்க, இந்த நரகத்தில் போகிறதுல மனுஷனை ஆண்டவர் பிசாசுக்கும் அப்படி தூதருக்கு தான் நரகத்தை ஆயத்தம் பண்ணியிருக்காரே தவிர மனுஷருக்கு பரலோகம்தான். மனுஷன்தான் அந்த பரலோகத்தை அல்லல் தட்டிட்டு நரகத்தை சூஸ் பண்ணிக்கிறான், தள்ளப்படுறாங்க. ஆண்டவர் தள்ளுறவர் அல்ல. பிசாசுக்கு அவனுக்கு தூதனுக்கு தான். ஆனால் 2 இடத்த ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறாரு, சாபத்தையும் வச்சிருக்காரு. அப்போ பரலோகமும் இருக்கு, நரகமும் இருக்கு. பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளத்தான் இயேசு வரப்போகிறார். இப்போ பாருங்க, இவங்க ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லியும் உங்களை நான் அறியேன், மெய்யாகவே சொல்லுகிறேன். 13வது வசனம், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். விழித்திருங்கன்னா கண்ணை விழிச்சுக்கிட்டு இப்படி திருன்னு அந்த விழித்திரு இல்லை. கவனமாக இருக்கணும், ஞானமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். தாமதம் ஆனாலும் தாமதிக்கிறான்னு சொல்லி இஷ்டம் போல் இருந்துடக்கூடாது. அவங்க தாமதம்னு சொல்லிட்டு இவங்க இஷ்டம் போல் ஆயத்தம் இல்லாமல் இருந்துட்டாங்க, என்ன இல்லாமல். ஆனால் ஒரு நாள் நிச்சயம் இயேசு வருவார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். லூக்கா புஸ்தகத்தை எடுங்க, நான் அதிகாரத்தை சொல்லிவிட்டு அப்புறம் அந்த வசனத்தை வாசிட்டு எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். லூக்கா 20 ஓகே மற்ற 24 மார்க்கு லூக்கா 21 நினைக்கிறேன். ஆமாம், ஓகே 21. அந்த மற்ற 24, மார்க்கு 13, லூக்கா 21, இந்த 3 அதிகாரமும் வருகைக்கான அடையாளம். நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா மற்ற 24, மார்க்கு 13, லூக்கா 21, 3 அதிகாரத்துலேயும் முக்கியமாக வருகையை குறித்து போட்டிருக்கு. இந்த 21 அதிகாரத்தில் வருகையை குறித்து போடப்பட்டிருக்கிறது. இப்போ 21:34 படிங்க. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கு, பார்த்தீங்களா, நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள், இயேசுனுடைய வருகை நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அடுத்த 2 வசனமும் வாசிங்க சிஸ்டர். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும். அது எப்படி வரும் அந்த வருகை? ஒரு கண்ணியை போல வரும். நமக்கு என்ன தெரியுமா சொல்றாரு கிரேஸ் ஐபிஎஸ் சபையாருக்கு? ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்களும் நானும் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இப்படி இருந்தால் தான் வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அல்லேலூயா. என்ன 21 நாட்டுக்கு நாடு சண்டை நடக்கும், பூகம்பம் நடக்கும். இப்போ பாருங்கள், பூமி எதிர்ச்சி இப்போ நடக்கும். எப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல. பாருங்கள், பூமி எதிர்ச்சி இப்போ நடந்துச்சு, எத்தனை நாட்டில் நடந்துச்சு, சுனாமி வந்துச்சு. கடைசி காலத்தில் பாவம் பெருத்து போயிருந்து 21 படித்து பாருங்கள். கல்ல தீர்க்க தரிசனம், இதெல்லாம் கடைசி கால அடையாளம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களை எண்ணப்படுது. எப்பொழுதும் குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்களும் நானும் அழியாமலும் இருக்கும்படி அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அதே நேரத்தில் நல்ல செய்தி சொல்கிறேன், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவர் அண்டிக்கிட்டோம்னா பாக்கியவதி நீங்கள் தான். பாக்கியம். மண்ணுக்காக மாணிக்கத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டு விடவே கூடாது. கடைசியில் நம்முடைய லக்கு என்னன்னா பரலோகம்தான். பரலோகத்தை குறித்து தான் நிறையா ஓமை. இந்த ஓமையும் அதுதான், இந்த ஓமையும் அதில் தான். அப்போ இதில் என்ன 3 காரியம்? ஆயத்தமாக இருந்தோம். எப்படி ஆயத்தமாக இருக்கணும்? லேட் ஆகும். லேட்டு ஏன் ஆகுதுன்னு நம்ம ஆண்டவருடைய வருகை லேட்டு எதுக்குன்னு பார்த்துட்டோம். அப்புறம் கடைசியாக என்ன செய்யணும்? அவருடைய வருகையில் எப்படி என்ன செய்யணும்? எப்படியாவது பங்கடைஞ்சிடணும், கைவிடப்பட்டவே கூடாது.
அதுக்கப்புறம் போய் தட்டி ஒரு பிரயோஜனமும் இல்லை, அறியன்னு சொல்லிடுவார். அந்த 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 பரிதாபம்னு நிலைமை உங்களுக்கு எனக்கும் வேண்டவே வேண்டாம். உங்களை அறியேன்னு சொல்லவே கூடாது. ஆண்டவர் இவ்வளோ தூரம் வந்துட்டு எப்படிங்க அவர் சொல்லணும்? அந்த அளவுக்கு நம்ம நடந்துடக்கூடாது. இதுதான் இந்த இந்த 10 கன்னிகையில் நம்ம கற்றுக்கொள்ளுகிற முக்கியமான ஒரு 3 காரியம். அப்படி எழுந்து நிற்கலாமா? ஒரு வருகையை குறித்து ஒரு அடி பாடி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? சொன்ன நேரத்துக்கு நான் முடிச்சிட்டேன். அப்படி எழுந்து நிற்கலாமா? வருகையை குறித்து உங்களுக்கு நிறையா பாடல் தெரியுங்களா? ஓகே, என்ன பாட்டு பாடலாம்? மகிமையின் ராஜா பிரதர் சாம் ஜபத்துரை அவர்கள் இறந்து இன்னைக்கு இளைப்பாரி கொண்டிருக்காங்க. அநேக பரிசுத்தவான்கள், நம்முடைய மூத்த பரிசுத்தவான்கள்லாம் இளைப்பாரிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஓடிட்டுருக்கோம். நமக்கு எவ்வளோ ஆயுசு நாட்கள்னு தெரியாது. ஒன்று வருக, ஒன்று நம்முடைய ஆயுசு நாட்கள் முடியும். 2 ஏதோ ஒன்று நடக்கலாம். ஒன்று மரணம், ஒன்று வருக. எது முந்திக்கலாம்? நல்ல தீர்க்காயுசை தருவார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் எப்போ வருகன்னு நம்ம சொல்ல முடியாது. பிரதர் சாம் ஜபத்துரை அவர்கள் எழுதின அந்த பாடல் சிகலில் வராது. ஒரு அடியை நான் பாடி ஜெபம் பண்ண விரும்புகிறேன். மகிமையின் ராஜா மகிமையோடு நல்ல கரங்களை தட்டி தெரிஞ்ச என்னோடு கூட சேர்ந்து நல்ல பலத்த கைகளை தட்டி இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஜீசஸ் இஸ் கமிங் சோ. மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமீதில். மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமீதில். ஆனந்தமே 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 பேரானந்தமே. ஆனந்தமே 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 பேரானந்தமே. பூமி அதிசயிக்க வானோர் ஆர்ப்பரிக்க. பூமி அதிசயிக்க வானோர் ஆர்ப்பரிக்க. தூத தொனியுடனே மேகமீதில் வருவா. தூத தொனியுடனே மேகமீதில் வருவா. அன்பர்கள் நாங்கள் இயேசுவை சந்திப்போம். ஆனந்தம் ஆனந்தமே ஆமென். அன்பர்கள் நாங்கள் இயேசுவை சந்திப்போம். ஆனந்தம் ஆனந்தமே. மகிமையின் ராஜா மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமீதில். மகிமையின் ராஜா மகிமையோடு மேகமீதில். 2 கரங்களை பரலோகத்தை நேராக உயர்த்தி ஆவியும் மனவாட்டியோ ஆவியோ மனவாட்டியோ அழைத்திடும் நேரமல்லோ. ஆவியும் மனவாட்டியோ அழைத்திடும் நேரமல்லோ. ஆவியும் மனவாட்டியோ அழைத்திடும் நேரமல்லோ. ஆயத்த விழிப்புடனே பூரண மடைந்திடுவோ. ஆயத்த விழிப்புடனே பூரண மடைந்திடுவோ. காலமும் சென்றது, நேரமும் வந்தது. காலமும் சென்றது, நேரமும் வந்தது. ஆனந்தம் ஆனந்தமே. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். காலமும் சென்றது, நேரமும் வந்தது. ஆனந்தம் ஆனந்தமே. சொல்லுங்க, மகிமையின் ராஜா மகிமையின் ராஜா மகிமையோடே வருகின்றார் மேகமீதில். மகிமையின் ராஜா மகிமையோடே வருகின்ற
நின்றார்.